ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கெல்லாம் பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அமைதியாக இருக்குது மாடி. புறாக்கெல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. இவர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம், எல்லாத்தையும் துரத்தி ஓடிடுவார். கிளம்பிட்டாரு. அவருக்கு என்ன வேலை? சும்மா விளையாடுவார், அவ்வளோதான். அதுக்கு பயப்படுற மாதிரி நிற்கிங்க. அதுகளுக்கு அது பழகி போயிடுச்சு. இவன் தான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஒரு அழகா சூரியோதயம். இது என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ சவுண்டு கொடுக்குறாங்க? அடேங்க அப்பா, எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்க. என்ன லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா. இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க அங்கே பாருங்க. நல்லா உட்காந்து பேசுகிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இவர் வெயிட்டிங். என்னப்பா என்ன சொல்கிற? ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கீங்க. லேட் ஆயிடுச்சுண்ணா. அழகா உட்காந்துக்கிட்டு அருமையாக உட்காந்துருக்காங்க. அழகாக இருக்குது அந்த ஸ்டாண்டில் உட்காந்துருக்க மாதிரி. எனக்கு மேலே பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். மனிதர்கள்ட்ட பேசுகிற மாதிரி இவங்களுடைய பாஷையும் புரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறாங்க, எது சொல்ல வர்றாங்கன்னு. பறந்தாச்சு. இவங்க சொல்லிகிட்டே பறந்துட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு மாதமாக பாட்டு எல்லா சவுண்டும் கேட்டுட்டு, நேற்றெல்லாம் அந்த மாடு பிடிக்கிற சவுண்டு மைக்கில் சொல்லுவாங்கள்ல, அது வீடு வரைக்கும் கேட்டுகிட்டு இருந்துச்சு. வீடியோவே நான் எடுக்கவே இல்லை. இப்போ இந்த இடமே அந்த பறவைகள் சவுண்டு இது மட்டும்தான் கேட்டுக்கிட்டுருக்கு. இன்னும் அந்த மாடி தோட்டத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் வாங்கவே இல்லை. போய் சனிக்கிழமை தான் எனக்கு எல்லா பொருளும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கவர்மெண்ட்டில் லீவில் இருக்கிறனால அந்த தோட்டக்கலையில் இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் கொக்கோ பீட்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லீவு முடிஞ்சோன்னே தான் அங்கே போய் வாங்கிட்டு வரணும். இன்னும் ஒயிட்டு மட்டும் இன்னும் பூக்காமலே இருக்குது. அது 2 செம்பருத்தி இருக்குது. அது பூத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு, ரோஸ், ரெட் இது மட்டும் அடிக்கடி பூக்குறாங்க. இவர் என்னமோ தனியாக ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க கேட்டாங்க, நாய் துரத்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பறவையும் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி. அது என்றைக்குமே கண்டுக்கிட்டே கிடையாது. நான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னே இறங்கிடுவாங்க. அவருக்கு சும்மா விரட்டி விளையாடுறது அவருக்கு. இந்த ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு வரும் கொஞ்ச நேரம். அவங்களுக்கு நல்லா தெரியும், இன்னார் வர்றாங்க, இன்னார் வைக்கிறாங்க, புது ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதுங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த 2 வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
அதுகிட்ட இருக்க சூதுவாது அப்படிங்கிற மாதிரிலாம் பறவைகள்கிட்ட கிடையாது. நம்ம பழகிற மனுஷங்கிட்ட தான் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு தப்பாக கணக்கு பண்ணிக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அவங்கள பற்றி ஏதாவது சொல்கிறது அப்படி. மாடியில் இது ஒரு தனி உலகம். இது அன்பு மட்டும்தான் எனக்குள்ள, யாரோட இதுவும் கிடையாது. பார்க்கலாம், ரசிக்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம், சந்தோஷமாக உணர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலையிலே உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ தத்துவமாக பேசிகிட்ருக்கேன் மத்தியில். இந்த ஒரு வீடியோ மட்டும் நல்லா போகுது. அந்த அவர் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் நல்லா போயிருக்கு. மற்றதெல்லாம் யாரும் அந்தளவுக்கு பார்க்கல. பார்ப்போம், நம்ம வீடியோ போடுவோம். இந்த உறவுகளெல்லாம் எப்பயுமே காமிப்போம், அழகான உறவுகளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசிக்காண்டி வெயிட் பண்ணுறாங்கன்னு நான் வைக்கலை. ஏன்னா வந்தோன்னே விரட்ட ஓடிட்டார்ல, அதை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தேன். சரி வச்சுட்டு நாளைக்கு பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.